நீங்களா? என்ன பொட்டியும் கைமா வந்திருக்கீங்க? அங்க வேலையில இருந்து விரட்டிட்டாங்களா? உங்க பொண்ணு சம்பாதிக்கிறாங்கிற தைரியத்துல மகனை மதிக்காம வீராப்பா பேசுனீங்களே, இப்ப இங்க வந்தீங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு நயா பைசா கூட கையால தொட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சீங்க? கோபால், யார்கிட்ட பேசுறோங்கிறத நினைச்சு பேசுடா. காலமும் சரியில்லை, இந்த காலம் சரியில்லடா. இல்லாட்டி எவன் வீட்டு வாசப்படி நாங்க மிதிச்சிருக்க மாட்டோம். அண்ணா, உனக்கு பாரமா இருக்கிறதுக்காக நாங்க இங்க வரல. கூடி சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க இங்க இருந்து போயிடுவோம். அது வரைக்கும் இங்க தங்கறதுக்கு ஒரு ஓரத்துல இடம் கொடுங்க. இது எனக்காக நான் கேட்கல, நம்ம பெத்த தாய் தகப்பனுக்காக கேட்கிறேன். யாருக்காக இருந்தா என்ன? இப்போ எங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு, இனிமே போறப்பதான் அதை பத்தி பேசணும். அது சரி, இத்தனை பேர் தங்கறதுக்கு நாம என்ன அரண்மனையை கட்டி வச்சிருக்கோம்? அதானே, இங்க இருக்கிறதோ ஒரு கிச்சன், பெட்ரூம், ஹால், அப்புறம் சும்மா ஒரு ரூம். சும்மாவாது? இல்ல இல்ல, நமக்கு வேண்டிய விருந்தாளிங்க யாராவது வந்தா அவங்க தங்கறதுக்கு அந்த ரூம். இவங்களை எங்க தங்க வைக்கிறது? வேணும்னா வீட்டுக்கு பின்னால தோட்டக்காரன் இருக்கானே, அந்த அவுட் ஹவுஸ்ல. அது போதும் அண்ணி. அப்போ தோட்டக்காரனை 4 நாளைக்கு வெளியே போயிருக்க சொல்லுங்க. சரி சரி, வாங்க. என்ன உங்களுக்கா ஸ்பெஷலா கட்டினதா அது? அப்ப நீங்க நாங்க போறோம் கண்ணா. உங்களுக்கு பெரிய எஸ்டேட் பேலஸ் கொடுப்பாங்கடா. பெரிய துறை எங்கடா? நீதான்டா ஃபூல், நான் ஃபுல். என்ன இவ்வளவு மாற்றத்தனமா வதைக்கிற? அப்ப நீதான் பெரிய துறை. பெரிய துறை, நல்ல காலம் சவுக்கு இல்லாம இருக்கிற. எங்கடா வந்த? உன்னை யாருங்க வர சொன்னது? நீங்க கூப்பிடும் போது நாங்க ஓடி ஆடணும். இப்போ எனக்கு நீங்க தேவை, அதனாலதான் தேடி வந்திருக்கிறேன். சரி சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? பதவியா கேட்ட, பணம் கொடுத்தா போதும். அம்மா நிக்க முடியல, உட்கார்த்தா உட்கார்ந்தா உதைப்பேன். நிக்கிறேன். பஞ்சவரணம், நீ அளவுக்கு மீறி போற. கொஞ்சம் ஓவர் தான். ஆரம்பிக்கும் போது இன்னமும் அளவுடன் தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் மீறினதுக்கு அப்புறம் ஒரு அளவு தெரியல. உங்களையே எனக்கு தெரியல, மரியாதை குறைவா வந்துகிட்டேன். இல்லடா போன வழியே. இப்ப நான் போற நிலைமையில இருக்கிறேன். பணம் கொடுத்தேன்னா அந்த தெம்பிலேயே தள்ளாடிட்டு போய் சேருவேன். 10ஆம் நம்பர் கிடைக்கு. உன்னால பெரிய தொந்தரவா போச்சுடா. வர வர உனக்கு ஏறி போச்சு. ஐயோ, நீ இறங்கிட்டிய? என்னது இவ்வளவு குறைச்சிட்டேன்? இதுவே சின்னதுறையா இருந்த 100 ரூபாய் தருவாரு, 300 ரூபாய் கொடுத்துருப்பாரு. நான் அங்கேயே போறேன். ஐயோ, இப்போ எனக்கு நிதானமே சரியில்லை. பேசும்போது வாய் தவறி இந்த வைர மாலைய பெரிய துறை தான் லதா அம்மா பொட்டில வைக்க சொன்னாருன்னு உளறி சொன்ன. இருந்தாலும் சின்னதுரைக்கு மனசு ரொம்ப பெருசுட்டு நீ உண்மையை சொன்னான்னு முதுகில தட்டி கொடுப்பாரு. எனக்கு நீயே வச்சு. சின்னதுரை வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே நின்றாவா? உட்கார. சொல்லு. இந்த 500 ரூபா. 500 ரூபா தண்டம். நான் அங்கேயே போறேன். எங்க? 10ஆம் நம்பர் கிடைக்கு. போய் சொல்ல. இன்னைக்கு இல்ல இல்ல, நானே பிரிச்சுக்கிறேன். அந்த கடைக்கு எப்படி போறது? அடிக்கடி போய் பழக்கப்பட்டேன். அதெல்லாம் தானா கொண்டு போய் விடும். ஆமா, என்னது கண்ணாடி? இப்படி குளிச்சாதான் உண்டு. ஐயோ
வைரமால லதா வீட்டுக்கு எப்படி போச்சு? அதானே, அது எப்படி போச்சு? உண்மை சொல்லு, சுட்டு கொண்டுடுவேன். இல்ல சுற்றாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்க வேண்டாம், அந்த சதி எங்க உருவாச்சோ அங்க வந்து சொல்லு. ஐயோ! போடா. சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. சொல்லுடா, நடந்த உண்மையை மறைக்காம அப்படியே சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நானும் கேக்குறேன். டேய், பயப்படாம உண்மையை சொல்லு. அவர்தான் கேக்குறாரு, உண்மையை சொல்லுடா. மகாராணி, 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 சவுக்கு துப்பாக்கி மத்தியில மாட்டிட்டு பிடிக்கிறேன், காப்பாத்துங்க. பஞ்சவர்ணம், நீ போகலாம். மகாராணி, இப்ப உங்க புண்ணியத்துல நான் படைச்சுக்குவேன். ஆனால் நாளைக்கு நான் உயிரோட இருப்பேங்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கூட இல்ல. உள்ள தப்பிச்சாலும் இன்னொன்னு மாட்டுவோம் போல இருக்குது. அந்த பயமே உனக்கு வேண்டாம், தைரியமா போகலாம். ஆனந்த், வேலைக்காரனை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வச்சு குற்றத்தை நிரூபிக்க வந்துட்டேன். ஆனா எந்த தாய் பாசம் அந்த காரியத்தை செய்ய தூண்டிச்சுன்னு அவனுக்கு என்னடா தெரியும்? பாசமா? அது எங்கம்மா இங்க இருக்கு? என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லையே. இப்பதாம்மா முதல் தடவையா பாசம்ங்கிற அந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து நான் கேட்கிறேன். ஆனந்த், ஏமா, உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது நீங்க சொன்ன அந்த பாச உணர்ச்சியோட என்ன பக்கத்துல கூப்பிட்டு உங்க கையால ஒருபடி சாப்பாடு போட்டதுண்டா? நீங்க தான் பிறந்த 3வது நாளே என்ன தூக்கி ஆயாவுக்கு விட்டு தெரிஞ்சுட்டீங்களே. தாய் பாசம்னா என்னங்கிறதே நான் அந்த ஆயா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து ராத்திரி போனா கண் விழிச்சு என்னை காப்பாற்ற அந்த தெய்வம் கடைசியில் எனக்காகவே உயிர் விட்டது. அம்மா, அந்த ஆயாத பழி வாங்கினீங்களே, அது கூட இப்ப சொன்ன பாச உணர்ச்சி தான் காரணமோ? ஆனந்த், தாகத்துக்கு தண்ணி கிடைக்காம தவிக்கிற பாலைவன பிரயாணியை போல இந்த மாளிகையில நான் தாய் பாசத்துக்காக அலைஞ்சனே. தாய் பாசத்துக்காக அலைஞ்சேன். அப்பதான் லதா வந்தா. என் உள்ளத்துல உறங்கி கிடந்த நல்ல உணர்ச்சிகளை எல்லாம் தட்டி எழுப்பி என்ன ஒரு உத்தமமான பிள்ளையாக்கி உங்க கையில ஒப்படைச்சா. அவ செய்த உதவிக்கு நீங்க கொடுத்த பரிசு ஆயாவுக்கு கொடுத்த தண்டனை விட கொடுமையா இருக்குமா? செய்த நன்மைக்காக செய்யாத ஒரு பழி அவ தலைமையில சுமத்தி எல்லாரும் அவளை அடிச்சு விரட்டிட்டீங்களே. அம்மா, இதையும் பாசம்னு தான் சொல்ல போறீங்களா? பாசத்துக்கு இதுதான் அர்த்தம்னா அப்படிப்பட்ட உங்க வயிற்றுல பிறந்ததே நான் அவமானமா நினைக்கிறேன். ஆனந்த், என்ன சித்திரவதை செய்யாதே. அதை நான் செய்ய மாட்டேமா. உங்க மனசாட்சியை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு அணுவணுவா துடிக்க வைக்க போகுது. அந்த நேரத்துல உங்க பெரிய மகை இந்த ஆஸ்தி அந்தஸ்து ஆடம்பரம் எதுவுமே கூட வரப்போறது. ஏண்டா, பெத்த தாய்க்கே சாபம் கொடுக்கறியா? இது சாபம் இல்லம்மா, காலங்காலமா நடந்து வர்ற உண்மை. அந்த உண்மையை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. அனார்கலிக்கு சமாதி கட்டின அக்பர் சாம்ராஜ்யம் என்னாச்சு? அம்பிகாபதிக்கு மரண தண்டனை கொடுத்த குலோத்துங்கனுடைய ஆட்சி எங்க போச்சு? அந்த முடிவு இங்கே வரத்துக்கு உங்களுக்கு எத்தனை உயிர் பலி வேணுமோ அத்தனை உயிர் எடுத்து உங்க போலி கவனத்துக்கு நீங்களே